ஓகே, நம்ம அருளாடியார் வந்தாச்சு. இப்போ நம்ம போகிறது அந்த லோகோஸ், அங்கே தான் போகிறோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஏறி அந்த பக்கம் தான் தான் போகணும். ஆனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு விஷயம், நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. எதுக்காக வந்தோம்னு யோசிக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் இருக்கிற கடன் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைப்போம். பட் அந்த வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த படியில் ஏறணும் தெரியுமா, இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிங்கப்பூர் வர எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸலேட்டர் போகிற மாதிரி சல்லுன்னு, லிஃப்ட்டில் போகிற மாதிரி சல்லுன்னு போகணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது ராஜா. நிறைய அடிப்பட்டு தான் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து சைக்கிள்லாம் அது ஓட்டக்கூடாது, தள்ளிட்டு தான் போகும். ஸோ அதுக்காக தான் அந்த இது பண்ணுறது. ஸோ சிங்கப்பூரில் ஷாப்பிங்கிறது ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் அமேசான் மாதிரி. ஸோ அந்த இடம் தான் இது லோகோஸ். இங்கே காலையிலேருந்து 24 hours இங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்சல் வர்றது போகிறது, இப்போ ஏற்றி வைக்கிறது எடுக்கிறது. இங்கே டிரைவிங் பவர்லாம் பார்சல் ஸ்கேனிங், லோடிங் அன்லோடிங்லாம் சொல்கிறோம்ல. ஸோ லோடிங் அன்லோடிங் இந்த பார்சலெல்லாம் ஏற்றி இறக்கிறது. அதுதான் சிங்கப்பூரில் பார்சல் வேறு சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதோ காரில் இந்த மாதிரி பார்சல்லாம் ஏற்றி போய் கொடுக்கணும். ஸோ இது எல்லா வேலையும் நம்ம பார்த்தாச்சு. டிரைவிங்க்கும் வந்தாச்சு, டிரைவிங் பார்த்தாச்சு. அப்புறமேட்டுக்கு பார்சல் ஸ்கேனிங், லோடிங் அன்லோடிங் எல்லாமே பார்த்துருக்கோம் இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அந்த வேலை தான் செய்வோம். நீங்கள் சொல்ல முடியும், கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சரி, சிங்கப்பூர் லைஃப், சிங்கப்பூரும் கிடையாது, கல்ஃப் லைஃபே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாரின் லைஃப் எல்லாமே. நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து போகிறப்ப இங்கே தான் போகணும். இங்கே ஃபுட் ஹோட்டல்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ஹோட்டல் மாதிரிலாம் இங்கே பார்க்க முடியாது. இங்கே ஹோட்டலில் அப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக. நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சைனீஸ் ஹோட்டல். தமிழ் ஆளுங்க ஹோட்டல் அந்த முடியல இருக்கான்னு தெரில. ஒரு வேலைங்க எங்கேயாவது இருக்கலாம். ஸோ இங்கே சாப்பிட்றதுலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஓகே, நான் உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் எனக்கு எப்போ வீடியோ எடுக்க முடியுதோ அப்போ தான் எடுத்து போட முடியுது. பார்ப்போம். ஸோ இதான் எஸ்எக்ஸ்பி ஷாப்பி எக்ஸ்பிரஸ், அதுக்கு SPXங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி லோகோ இருந்ததுன்னா புதுசாக ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம்.